நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவரை மட்டும்தான் பற்றி இருக்கணும். அல்லேலூயா. தனித்தனியா போக முடியாது. விசுவாசம் தனியா, தேவன் தனியா இல்ல. உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தாதான் தேவன் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மெழுகுதிரி கேண்டலா அது எரியணும்னா அந்த மெழுகுதிரிக்கு உள்ள ஒரு திருவி இருக்கணும். திருவி அந்த நூல். அந்த மாதிரி தேவன் உங்க கூட இருக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். ஆமென். அப்பதான் அந்த மெழுகுதிரி எரிகிறது போல உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை குழைந்து விட்டு எரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போமாக. மார்க் 8 அதிகாரம், மார்க் 8 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம். வளருவோம் விசுவாசமா. நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம வளரணும். இன்னைக்கு உள்ள உங்களோட பேசுகிற தலைப்பு வளருகிற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்றவர்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களை பார்த்து நம்மளோட விசுவாசம் சோர்ந்து போயிருது. ஆமென். நம்மளோட விசுவாசம் அவிந்து போயிருது. அவிச்ச மீன் மாரி, அவிச்ச குயை மாரி நம்மளோட விசுவாசம் எப்படி போயிருது? அவிஞ்சு போயிருது, காய்ச்சி போயிருது. கருவாடுன்னு பசங்க காலையில எல்லாம் சாப்பாடை பத்தி பேசுறேன். ஆமா, உங்களுக்கு கொடுக்க போறேன் ஆவிக்குரிய மன்னா. அல்லேலூயா. காஞ்ச கருவாடு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியா கருவாடு கறி தான் வைக்க முடியும். கருவாடு சம்பாடு தான் வைக்க முடியும். அது கருவாடு. அது மீன் ஆக முடியுமா? மீன் கருவாடு ஆகலாம். ஆனா கருவாடு சார் எங்கேயோ இதை கேட்டு வந்திருக்கீங்க போல. விசுவாசிகள் மட்டும்தான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல வளரணும். You must faith in grow. உங்க விசுவாசம் என்னமா? Grow in faith. உங்க விசுவாசம் உங்களையே மாத்தணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்களை மாத்தணும். பேதுருடைய விசுவாசம் அவனுடைய அவிசுவாசத்தை மாத்தினது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் உங்க குடும்பத்தை மாத்தணும், உங்கள் பிள்ளைகளை மாத்தணும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்தணும், உங்களுடைய போராட்டங்களை மாத்தணும், உங்களுடைய வியாதிகள் மாறணும். உங்களுடைய விசுவாசம். The name of Jesus. Hallelujah. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. போன வாரம் பிரசங்கம் பண்ணது போல அந்த மலைகளை பார்த்து பெய்து போ, உன்னை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை விட்டு விலகு நீ கட்டளையிட்டா அப்பொழுது அந்த சாத்தான் உன்னை விட்டு விலகி ஓடுவான். அந்த விசுவாசம் இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். குருடனை போல உள்ள விசுவாசம் இல்ல, மூடனை போல விசுவாசம் இல்ல, சவடனை போல விசுவாசம் இல்ல. உன்னோட விசுவாசம் மலைகளை பெய்கிறதுக்கு விசுவாசமா இருக்கணும். ஹalleluya. your faith, உன் விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எதை நீ சொல்றியோ அது நடக்கணும். அதான் விசுவாசம். ஆமென். ஹalleluya. சும்மா இல்ல சிஸ்டர் நான் சொல்றது. I never teach the history of Bible. I never concern கதைகளோ கட்டுக்கதைகளோ குடும்ப வரலாறுகளோ குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களுடைய சீக்ரெட்டோ காசிப்பை பத்தி நான் பேசல. The trueness, உண்மையான விசுவாசத்தை உங்களுக்கு நான் பேசுறேன். இதை எடுத்துட்டு இந்த விசுவாசத்தை இப்படி எடுத்துட்டு இந்த விசுவாசத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுல போய் இப்படி ஊத்துனீங்கன்னா, இப்படி ஊத்துறேன்னு வச்சுங்களேன், மரியாக்கா வரைக்கும் நலையுமே நலைய மாட்டீங்க. நலைய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணிடுவோம். இல்லை எனக்கு அப்படி வருவது
நலிவே மாட்டேன் பாஸ்டர், நீங்க என்ன சொன்னா சரி, நான் ஏன் ஸ்தானத்துல தான் நிப்பேன் அப்படின்றவங்க ட்ரை பண்ணுமா? தூக்குறவங்களும் ஏச்சி சிஸ்டர் கோமா இருக்கீங்களா? அம்மா மரா, மம்மியும் மரா எங்கிரியா? நோவா எப்பயா? இந்த விசுவாஸ் இந்த தண்ணீரை போல நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உன் குடும்பத்துல போய் நீ ஊற்றும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசம் எல்லாரையும் மாற்றக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. இயேசு அந்த பிரஸ்தா குளத்துல அந்த பாதியா வர்றாரு, பாக்குறாரு ஒருத்தன் படுத்தே கிடக்குறாங்க. இன்னைக்கு நீங்களும் போறீங்க, உங்க வீட்டுல யாராவது படுத்தே கிடக்குறாங்க, டக்குன்னு ஆவியானவர் சொல்லுங்க, கட்டில் இட்டுப்பாரு, ஆண்டவர் குணமாக்குவார். உன் நாவின் வார்த்தை அது விசுவாசமாய் புறப்பட்டால் தேவ மகிமை அவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. டைனமிக்கான ஒரு ஒரு மறுக்கல, ஒரு அடையாளம், ஒரு வல்லமை உங்க நாவில் புறப்படுகிற விசுவாசமான வார்த்தையில் இருக்கு. டைனமிக் நாட் பை வேர்டா, டைனமிக் என்பது வார்த்தையினால் அல்ல, உன் விசுவாசத்தினால நடைபெறுகிறது தான் டைனமிக். அதை சொல்லும் போது, அதை கட்டளையிடும் போது அங்கு தெய்வ வல்லமை புறப்படும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நம்ம இந்த பூமியில, இந்த உலகத்துல, எல்லாருடைய சமுதாயத்துல, எல்லாரும் வாழ்கிற சமுதாயத்துல ஏதோ ஒரு இடங்கள்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டவர்கள் தான், ஒதுக்கப்பட்டவர்கள் தான். உன்னை ஏதாவது ஒரு காரியத்துல உன்னை ஏளனமாய் உன்னை டிஸ்ட்ராய், உன்னை ஒடுக்கி இருக்கலாம், உன்னை சோர்வு பண்ணி இருக்கலாம், உன்னை சபிச்சு இருக்கலாம், உன்னை திறமை இல்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கலாம். அதை உன் காதில், உன் செவியில் கேட்டு அதுக்கு இடம் கொடுக்காம, விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவோடு நான் இந்த வேலையில ஓடுவேன் என்கிற விசுவாசம். ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, பிசாசு, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒரு கதவை அடைத்தான் அப்படின்னா, இந்த பூமி, இந்த உலகம், நீங்க வாழ்கிற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு கதவு அடைச்சா, நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு கதவு அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, நீங்க பாக்குற ஒரு எதிர்பார்ப்புல அந்த கதவு அடைக்கப்பட்டுட்டே இருக்கு, துறக்கவே இல்லை பசர் அப்படின்னு இருக்கட்டுமே. ஆனா கர்த்தரோ நம்மளுக்காக 7 கதவுகளை கத்திருந்தார். ஏன் தெரியுங்களா? நம்மளை தேவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். மனுஷன் ஒரு கதவு அடைப்பான், தேவனும் அந்த கதவை திறப்பாரு. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய விசுவாசம் இன்றைக்கு நாம் அந்த வாக்கு தத்துவத்தின் படியாக நாம் விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். வளர்கிற விசுவாசம் நம்மளுக்கு வளரணும், நம்ம விசுவாசம் வளரணும். How my faith in God, how my faith in Christ, how my faith in the word of God, how my faith in நான் faithல எப்படி வளர்ந்து இருக்கு, how you grow, எப்படி வளர, எப்படி என்னோட விசுவாசம் வளர்ந்திருக்கு, என் ஜெபத்துல எப்படி என் விசுவாசம் வளர்ந்திருக்கு, என்னோட வேத ஞானத்துல, வேத அறிவில, கர்த்தருடைய தயவுல என்னோட விசுவாசம் எப்படி பெருகிருக்கு, என் குடும்பத்துல, என் கணவன்கிட்ட, என் மனைவிகிட்ட, என் குடும்ப வாழ்க்கையில தேவன் மேல இருக்க விசுவாசம் எப்படி பெருகிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசம் எல்லா இடங்களிலும் பெருகும். சரீரத்தில் பெருகிறது நல்லது, கெட்டதுன்னு சொல்லல. நம்மளுடைய ஆஸ்தியில, நம்மளுடைய சம்பாதிப்புல, நம்மளுடைய சேமிப்பில பெருகிறது நல்லது, அது தவறு இல்லைன்னு சொல்லல. எல்லாம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்க சந்தோஷம், அதை பார்க்க நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு குறை உண்டு.
உங்க விசுவாசத்திலேயே நீங்க வளரணும்ல, உங்க விசுவாசத்துல நீங்க பெருகணும்ல. நீங்க விசுவாசத்துல அநேக கனிகளை உங்க குடும்பத்துல நீங்க கொடுக்கிறது போல சபையில நீங்க தரணும்ல. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? விசுவாசம் என்பது நம்மளை பெருக செய்யும். நீ விசுவாசித்தா, நல்ல கவனமா கேளுங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமைய நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை விசுவாசிங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நான் உங்களை விசுவாசிக்கிறப்பா, நிச்சயமாக நிச்சயமாக நீ என்னை விடுதலை ஆக்குவீங்க. நம்ம அடிமையாக்கப்பட்ட ஜனம் இல்ல, நம்ம எதுக்கு அடிமை இல்லை தெரியுங்களா? நம்ம தான் சில நேரத்துல பெருமையில சொல்றோம், நான் இந்த சாப்பாடுக்கு அடிமை, நான் இந்த கத்தோனுக்கு அடிமை, நான் இந்த டிராமாக்கு அடிமை, நான் இந்த பணத்துக்கு அடிமை, நான் என் மனைவிக்கு அடிமை. Please understand, change your word. உங்களோட வார்த்தையை மாற்றி. நீங்க யாருக்கு அடிமை இல்லை. அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்டார் என்பதை விசுவாசி. நேற்று ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க ஆபீஸ்ல. அவங்க சில காரியங்களை சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இனி நீங்க யாருக்கும் அடிமை இல்லை, நீங்க இனி யாருக்கும் போய் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க சார், அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய காரியத்துல நான் என்னாச்சும் பேச போனேன்னா என் மகன் சொல்லிடுறான், டோன்ட் இன்டரப்ட் மை லைஃப். உங்களுக்கு இவ்வளவுதான், இது என் குடும்ப விஷயம் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. சரி, அவங்க மகன். ஆனா அவங்க அம்மா என்ன செய்யணும்னு அவங்க மகன் தான் தீர்மானம் பண்ணணும். இது நியாயமா? அப்ப அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்க என்ன குடும்பத்தை பிரிக்கிறீங்கன்னு எனக்கு பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட என்ன சொன்னா, அம்மா இப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா? வரப்போகிற மனவாளனுக்காக மனவாட்டியா உங்களோட ஆத்மா காத்திருக்கிறது தான் உங்களோட வேலை. உனக்கு நல்லா தெரியணும், பிள்ளைய வளர்த்துட்டீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இனி உன்னுடைய ஜீவனானது, உன் விசுவாசமானது வரப்போகிற மனவாளனுக்காக காத்திருக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் நம்மளுக்குள்ள கனிகளை தரணும், அது பெருகணும். உங்க விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்கணும். உங்க விசுவாசம் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும். உங்க விசுவாசம் கர்த்தரோடு இணைக்கணும். உங்க விசுவாசம் தேவனுக்குள்ள வளரணும். உங்க விசுவாசம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் மேல் இருக்கிற அபிஷேகம், அவரை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலும் வரும்படி அந்த விசுவாசத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும். முன்ன ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுன்னா அவங்களோட ஜெபிக்கிற அந்த ஜெபத்து விசுவாசம் எப்படி இருக்கும்? சபையில ஒரு சகோதரி ஏற்கனவே ஜெபிக்கும் போது, ராத்திரி 12 மணி நான் அந்த பாதையை போறேன், எனக்கு ஒரு ஆவியில ஒரு வெளிப்பாடு, ஆண்டவர் அந்த வானங்களை திறந்து அந்த வானத்திலிருந்து அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு விசுவாசம் எனக்கு வந்துச்சு. அவங்க ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. எலிஜா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து என்ன வந்தது? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது என்ன வரணும்? வரும், சுட்டரிக்க செய்யும், உன் பாவங்களை கண்டித்து உணர்த்த செய்யும், உன் பலவீனங்களை உன் வியாதிகளை குணமாக்கும். உன் ஜெபம் உன்னை விடுதலையாக்கணும். பாச கையை தூக்கி ஆண்டவரே உன்னுடைய கட்டுகளை நிர்மலப்படுத்துங்க அப்படின்னு நான் ஜெபிக்கிற அந்த விசுவாசம், அந்த ஜெபம் கேட்கப்படும். அதே நேரத்துல நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபமும் கேட்கப்படும். அதான் விசுவாசத்தின் ஜெபம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் திட்டம் தெளிவாக அதை வெளிப்படுத்துகிறது. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. சிறியவனை 1000 கர்த்தர் மாற்றுவார். உன்னை சமுதாயத்துல
ஒன்றும் இல்லாத ஒரு பொருளா இவங்க எண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை அழைத்து இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா உன்னை 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிகளை சொல்றதை காட்டிலும் ஊழியக்கார குறிச்சே நான் பேசுகிறேன். இந்த ஊழியத்தை நடத்தும் போது எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. இது 10 வருஷம் கூட இருக்காது, இது 5 வருஷம் கூட இருக்காது, இவர் ஊழியத்திலே இல்லாம போயிடுவாரு, இவருக்கு எந்த ஜனம் வரப்போகுதுன்னு எல்லாரும் ஏளனமா தான் பேசினாங்க. நீங்களும் இந்த சபைக்கு வரும்போது எனக்கு நீங்க கடந்து வந்த சபையில இருந்து சில பாசரங்கள் கொடுக்கிற காரியம் அதான் அது உருப்படி இல்லை, அவனா ஒன்னத்துக்கு லாக்கி இல்லை, இந்த பிள்ளையா சரண தீமையான பிள்ளை அப்படின்னு. ஆனா நான் அந்த வார்த்தையை நம்பல. மாற்றக்கூடிய வல்லமே உள்ள வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அறிந்தீர்கள், ஆனால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி 1000 மடங்கு உயர பண்ணும். இந்த தேவ வார்த்தை வாசிப்பமாக. பின்பு அவர் பெர்சையாக ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். வளருகிற விசுவாசம். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு குருடனை போல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க வரீங்க, ஆண்டவரை நம்பி வரீங்க, ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு வரீங்க. அந்த விசுவாசம் அது எப்படி பலன் கொடுக்கணும், அந்த விசுவாசம் எப்படி மாறும், அந்த விசுவாசம் எப்படி நம்ம வாழ்க்கையில அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, அந்த விசுவாசத்தினால் வருகிற நன்மை, விசுவாசத்தினால் வருகிற விடுதலை, விசுவாசத்தினால் வருகிற சுகத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார், அது விரும்புகிறார். அப்ப இந்த குருடனை இயேசு இடத்துல எதுக்கு கொண்டு வராங்க? ஒரு குருடன் எதுக்கு இயேசு கிட்ட வரணும்? ஒரு குருடன் எதுக்கு இயேசு கிட்ட வரணும்? பார்வை அடைய. குருடனா இருக்கல்ல. இன்னைக்கு நம்ம இயேசு கிட்ட வரதுக்கு ஏன் இயேசு கிட்ட வரணும்? நம்மளோட பலவீனத்திலிருந்து, நம்மளுடைய பாவத்திலிருந்து, நம்மளுடைய எல்லா விதமான உலக சம்பத்திலிருந்து, உலகத்தில் இருக்கிற உயர்விலிருந்து, உலகத்தில் இருக்கிற கொடுமையிலிருந்து, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவ செயலிருந்து விடுதலையாக தான் நம்ம இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேரு நம் தேவன் அறியாத காலத்துல நம்ம எதையோ முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கை கிடைக்கல, நம்மளுக்கு அது பூர்ணமா விளங்கல, நம்ம அதெல்லாம் இல்லாத சூழ்நிலையில ஒருத்தர் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, இந்த சபைக்கு வாங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும் அப்படின்னு சொன்னத நீங்க அதை கேட்டு அதை நம்பி வந்தீங்கள, அதுதான் என் தேவன் மேல இருக்கிற விசுவாசம். அன்னைக்கு பாருங்க, முதல்ல நீங்க நம்பி வந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு விசுவாசமாய் மாறி இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்க அந்த விசுவாசத்துல நீங்க பலன் அடைந்தவர்களாய், அந்த விசுவாசத்துல நன்மை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த விசுவாசத்துல அற்புதம் அடையாளங்களை காண்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். அதுக்குதான் தேவனிடத்துல இந்த குருடனை கொண்டு வராங்க. அவர் தேவனிடத்துல அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் தொடும். இயேசு தொட்டா குணமாகும்னு கொண்டு வந்தவர்கள் நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நன்றாக தெரியணும், நான் விசுவாசிச்சேனா, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு விசுவாசம் என்பது ரொம்ப கடினமா இருக்கு. ஏன் கடினமா இருக்கு தெரியுங்களா?
நம்மளே ஒரு கால்குலேஷன் பண்ணிடுவோம், நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும், இவரு மாறவே மாட்டாரு பசங்க, இந்த வயசானவங்க மாறவே மாட்டாங்க, இந்த வியாதி மாறவே மாறாது. எத்தனை பேருக்கு அண்ணால தெரியும்? வேதத்தில் இருக்கிற, தமிழ்ல இருக்கிற ஏன்னா பைபிள்ல இருக்கிற அண்ணா ஐயா, அவன் ஒரு மலடி, சூப்பரான ஒரு சம்பவம். அது ஒரு மலடி, அவ ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி தான். ஆனா அவ அந்த ஊழியக்காரனை நம்பல. அந்த மலடினா என்ன தெரியுமா? நம்ம சொல்லுவோம், பிள்ளையே பிறகாது, வாய்ப்பே இல்லை. அவ மலடி, கர்ப்பம், வசனம் சொல்லுது ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவ மலடி, நடக்க வாய்ப்பு இல்லை, நடக்கவே நடக்காது, சூழ்நிலை மாறாது. இப்ப நீங்க நம்மளும் அப்படிதான் பார்க்கிறோம். இந்த மனுஷன் மாறவே மாட்டான், இந்த சூழ்நிலை மாறாது, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படாது, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவங்க இயேசுவை நம்ப மாட்டாங்க. ஐயா, அந்த முடிவு எடுக்கிறது நீ யாரு? அதனால அதான் நினைச்சேன், மலடின்னு முடிவு எடுக்கிறதுக்கு இவர் யாரு, நான் யாரு? அடைத்த கர்த்தர் திறக்கவும் செய்வார் என்று அவளோட விசுவாசம். கர்த்தர் அந்த அடைப்ப, அந்த மலடி என்கிற அந்த அண்ணால பிள்ளை பிறக்க கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்ப்புகளும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் மாறட்டும். இன்னைக்கு அந்த குருடன் அப்படிதான் வரான். குருடனை கூட்டு வரணும், அதான் சொல்றாங்க, நீங்க அவனை தொட்டால் போதும், அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு. சில நேரத்துல என்னுடைய ஆவின் வழி நடத்தல நான் போகும்போது, சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சிலவரை தொடும்படி சொல்லுவாரு. அவங்கள தொட்டு நீ ஜெபம் பண்ணு, அவங்க மேல கை வை, நீ ஜெபிக்க சும்மா கை வையின்னு. தேவன் எதை உணர்த்துறாரோ அதை நான் செய்வேன். சிலவங்க வேதத்துல நிழல் பட்டு கூட குணமாயிருக்காங்க, அதெல்லாம் தேவனுடைய செயல். சிலவங்களுக்கு அது ஒரு எமோஷனல். பாஸ்டர் என் மேல கை வைக்கவே இல்லை, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ப்ரொஃபெட்டிக் பண்ணவே இல்லை, பாஸ்டர் இவங்களதான். நம் தேவன் நம்மளுக்காக இறங்கி வந்தார். பாஸ்டர் கை வைக்கிறத காட்டிலும் தேவன் உன்னோடு இருக்கிறது பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் என்று அவர் உன்னை முன் குறித்தார்னா அதை தடை செய்ய பிசாசினால் கூட முடியாது. கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த மனுஷர்கள் சொல்றாங்க, தேவன் அவன் மேல் கை வைக்கும்படி அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவரை வேண்டிக் கொண்டார்கள், ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கேட்கிறாங்க, ப்ளீஸ் ஆண்டவரே, கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் குருடனை, இவன் மேல கை வைக்கிறீங்களா, இவனை கண்ணு திறக்க வைக்கிறீங்களா? அப்படி கேட்கல, இவன் மேல கை வைங்க, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இவர்களுடைய விசுவாசம், அவனுடைய குறைகள் மாறணும், அவனுடைய நிலைமைகள் மாறணும், அவனுடைய சூழ்நிலைகள் மாறணும், அவனுடைய போராட்டங்கள் மாறணும், அவனுடைய உபத்திரங்கள் மாறணும், அவனுடைய அடிமைத்தனம், குருடன் அவன் மாறணும். இன்னைக்கு இயேசு கை வச்சாங்க, அது மாறும் என்பதை கூட்டவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இயேசு கிட்ட சொல்றாங்க, அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து, இதுதான் ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய நிலையிலே
நீ உன்னுடைய நம்பிக்கையிலே, நீ உன்னுடைய சூழ்நிலையில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ விடுதலை ஆக முடியாது. இப்படி சொல்றேனே, கை கால்ல கிராம் 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 தெரியுமா? கிராம்னா கிராம்பு இல்ல, சரிங்களா? வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. பாஸ்டர் புதுசா இருக்கு, இந்த கால் இழுத்துக்குமே நான் என்னோட ஷார்ட் கிட்ட அடிச்சு சார் பார்ப்பேன். அப்பா வந்து கோச்சா மாறி அப் அண்ட் டவுன், டவுன் அண்ட் அப். கிராம் தெரியுமா? கிராம் கிராம் தெரியுமா? என்ன சொல்லி தரேன். இப்ப கிராம் வந்துருச்சு, சரியா? அப்படியே படுத்துக்கிட்டு உலாசாவா மாரி, மலை பாம்பு மாரி எதையோ முழுங்க அப்படின்னா கிராக் விட்டுட்டு போமா? சிசா விடுமா? சிசா அது விடணும்னா என்ன பண்ணும்? 2 ஸ்டெப் குதிச்சு எட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. ஏன் கிராம் வருது தெரியுங்களா? கிராமா கிராமா கிராமல் ஏன் வருது தெரியுங்களா? சயின்டிஸ்ட் யாச்சும் இருக்கீங்களா? ஏன் என்ன வருது? நீதான் ரொம்ப ஞானியாச்சு. பிரச்சனை ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஸ்ரீகான பிரதரே, நீங்க எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஃபுட்பால் கோச் சொன்னாரு, உடம்புல தண்ணி பத்தலைன்னா, உடம்புல தண்ணி பத்தலைன்னா கிராம் வரும். மசிலுக்கு ரத்தம் போகலைன்னா கிராம் வரும். அது வந்து பிளாக்கு. ரத்தம் போடணும் பிளாக்கு, அது பிளாக் உடைக்கணும். சரி, ஓகே, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, நம்ம அந்த பிரச்சனைக்கு போல. இப்போ நம்ம கேட்கறது, ஒரு மனுஷனுக்கு கிராம் வந்துருச்சுன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டே சரிப்படுத்திட முடியுமா? நடக்க முடியுமா? முடியுமா? என்ன பண்ணணும்? மற்றவங்களோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து சரியாகும்னு சொன்னா சரியாயிருமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அது சரிப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ், அது குணமாக்குறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். இயேசு அந்த குருடனை அந்த நகரத்தை, அந்த இடத்தை விட்டு, நகரத்தை விட்டு வெளியே கொண்டு வரார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காரியங்களை சுகப்படுத்துகிற தேவன் வரணும்னா, உன்னுடைய நிலைகளை விட்டு விசுவாசம் என்கிற தேவனோடு நீ வந்து நின்றேன்னா கர்த்தர் உன்னை குணமாக்குவார். நீ வெளியாகு, உன் தரித்திரத்திலிருந்து வெளியாக. ஒரு சிந்தை, சிலவங்க இனி அந்த அடிமை, அந்த ஸ்திச்சி, அந்த வறுமை, அந்த தரித்திரம் என்கிற சிந்தைய அவங்க விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு தரித்திரம் என்கிற சிந்தை உன்னை விட்டு போதோ, அன்னைக்கு ஆசீர்வாதம் என்கிற சிந்தையை கர்த்தர் தருவார். வியாதி என்கிற சிந்தை உன்னை விட்டு விலகுதோ, சுகம் என்கிற சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரதுக்கு விசுவாசம் வேணும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது, விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் நீ தேவ மகிமையை காண்ப. You must out from அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. அந்த நபர்கள் கூட்டு வந்தாங்க, அவனுங்களை விட்டுட்டு வா. தேவன் அவன் கையை பிடித்து கூட்டு வர, வெளியே வா. இன்னைக்கு இந்த சபையில உங்களுடைய குணங்களை நான் மாத்த எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா கடைசி என்ன தான் நடக்குது? என்ன எடுத்துட்டு போடா, நீங்க வாங்க பாஸ். சோதிக்கப்பட்டார் பாஸ், தலைப்பு செய்தி நண்பன் பேப்பர்ல. ஒரு யூத் கேம்ப்ல, என்னுடைய ஆரம்ப யூத் கேம்ப்ல எங்க சபையில எல்லா வாலிப பையன்கிட்ட ஒவ்வொரு டாக்ஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க, இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பிரதர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரு,
பாசறை. ஐயா, இப்ப உங்க தகப்பனார் வந்து மதுபானத்துல வந்து ரொம்ப அடிமையா இருக்காரு. நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற, இப்ப அவரை திருத்தணும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார் எங்க பாஸ்டர், அந்த பிரதர். பாஸ்டர், நான் போய் எங்க அப்பாட்ட அவர் சொல்றாரு, ரொம்ப ஆக்ஷனா ரொம்ப சீரியஸா சொல்றாரு. அந்த டெமோ செய்யணும், யூத்துங்க எல்லாம் உட்காந்துருக்கோம் சபையில. அவரு கொடுத்தானே, அவரு போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா தண்ணி குடிக்காதீங்கப்பா, தண்ணினால ரிவர் கெட்டு போயிடும். ஒரு பாடல் இருக்குல்ல, பொல்லாத சிந்தையாய் மாறிடும், விஷமா மாறிடும், தண்ணி குடிக்காதீங்க, நீங்க சீக்கிரம் அல்பாயுஸ்ல போயிருவீங்க எல்லாம் சொல்லுவோம் பாஸ்டர். நாங்கெல்லாம் சீரியஸா கேட்டுட்டு இருக்கோம். பையன் நல்ல உணர்ந்து பேசுற, அப்பா மேல கூட பாசத்தை பேசுறது, குடிக்காதீங்கப்பா, அந்த தண்ணி ஒட்டுருங்கப்பா, நாங்களாம் உங்களை ரொம்ப நேசிக்கிறப்பா, அப்படி எப்படின்றாரு. அப்ப அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, இவளையும் நீ சொல்லி அப்பா தெரிந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? அவருக்கு திடீர்னு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவில் போந்தா நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கல. செல்லதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வடக்கு நீ வடக்கு பாஸ்டர் பையனை மட்டும் கூப்பிடல, வரும் வா. இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், இப்படி பேசுடா அப்படி. நீங்க நீ நடுவுல வந்து நேரா நின்று, இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இது என்ன பண்ணுது, இந்த உணர்வு இதுக்கு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அது இல்ல, வந்து நடுவுல நம்மளே கொலை போட்டுறோம். நல்லது, நம்மளே கொலை போட்டுறோம். பாருங்க, உதாரணத்துக்கு 2 பைபிள் வச்சிருக்கேன், ஒன்னு சின்ன பைபிள், இன்னும் பெரிய பைபிள், மூணாவது ஒண்ணு இருக்கு, D40 மூசாங்கி காணோம். மூசாங்கி பார்த்த மஞ்சள் சட்டை, அன்னைக்கு ஸ்கூல் சட்டையில இவனை யாரும் அந்த விடனா ஸ்கூல்ல பாருங்க போய் உட்காந்து. சரி, அப்பா வந்து இந்த மகன் சொல்றான், எக்ஸ்பிளைன் பண்றான், அப்பா தண்ணி குடிக்காதீங்கப்பா, இது கெடுதல்ப்பா, அந்த தண்ணியில எழுதியிருக்கு ஆல்கோல் உங்கள் உயிரை கொல்லும், உங்களை சாகடிக்கும். அது படிச்சு எல்லாம் டைலாக் சொல்லும் போது எங்க பாஸ்டர் சும்மா அவரு பேர் நீக்கிட்டுவார், கொஞ்சம் வேணே நம்மள உசுப்பேத்துவாரு. சரி, இப்ப அப்பா குடிச்சிட்டு தான் இருக்காரு, என்ன பண்ணுவாரு, இவருக்கு ரொம்ப இமோஷனா கோபம் ஆகி பாஸ்டரை பார்த்துட்டு, எங்க அப்பா இருக்கிற இந்த தண்ணி எடுத்து நான் குடிச்சிருவேன். சப்ஜெக்ட் க்ளோஸ். பாஸ்டர் நல்ல விசுவாசிடானி. இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஒரு ஆளை மீட்கணும்னு போவோம், இவர் வந்துருவாரு, நான் மாட்டிக்குவேன். இவர் பிரச்சனை பண்ணுவாரு, நீங்க நிலை மாறிடுது. விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய நம்ம விசுவாசத்தை இழந்து போயிருவோம். விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட இவரு விசுவாசத்துல இருப்பார். இன்னைக்கு நம்ம விசுவாசம் பெருகணும், நம்ம விசுவாசம் தேவனுக்குள்ள பெருகணும். அப்ப இயேசு இடத்துல கொண்டு வந்த அந்த குருடனை இயேசு அவன் கரத்தை பிடித்து, நல்ல கவனமா கேளுங்க, அவனுடைய நிலை தெரியும், அவன் குருடன், அவனை கொண்டு வந்தவங்க அவன் குருடன் என்று சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படிதான் அந்த குருடனை தேவன் சுகமாக்கினவங்க, அவங்க கொண்டு வந்தவங்க அந்த சூழ்நிலை எல்லாம் அவனை குருடன் 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 என்பதை உறுதிப்படுத்துகிறபடியால் அவனால் விசுவாசிக்க முடியாது, அவன் அதை கேட்க முடியாது, அதை பார்க்க முடியாது. காரணம் என்ன? அந்த சூழ்நிலை அவன் குருடனா ஆக்கி வைத்திருக்கு. அவன் சிந்தை அவன் குருடன், அவனுடைய எண்ணம் குருடன், அவனுடைய நிலை குருடன், அவன் அந்த தேசத்துக்கு ஒரு குருடனா தான். அதனாலதான் தேவன் அவனை பிடித்து அந்த ஊருக்கு வெளியே கொண்டு வர, வெளியே வா. இன்னைக்கு நீங்க உங்களோட அவிசுவாசத்தில் வெளியே வந்தா நீ விசுவாசியாய் மாறலாம். உன்னை கர்த்தர் விசுவாசத்தினால் நடத்துவார். சொல்றாரு, அவனை
அவன் கரணத்தை பிடித்து ஆண்டவர் அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து துப்புறாரு. சரி, அந்த சப்ஜெக்ட் விட்டுரும். உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். எதுவாது பார்க்கறியா? உன் கண்ணு பார்க்குதான்னு கேக்குறாரு. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஓகே, நல்லா பாருங்க. இதுக்கு முன்ன அவன் எப்படி இருந்தான்? குருடனா இருந்தான். இப்ப எப்படி இருக்கிறான்? இப்ப இயேசு அவன் மேல எச்சி துப்பி அவன் கண்ணை தொட்டு அதுக்கு பிறகு இப்ப பாருன்னு சொல்றாரு. இப்ப எப்படி இருக்கிறான்? பாக்குறான். ஆனா அவனோட பார்வையில என்ன பார்த்துருது? மனுஷர்லாம் இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சுன்னா, விசுவாசம் காட்டினாங்கல்ல, அவங்களுக்கு காட்டில ரொம்ப விசுவாசமே நடந்துக்கும். விசுவாசம் உங்களுக்குள்ள பூரணம் வரணும். விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்கணும். விசுவாசம் சுகத்தை தரணும். அது வரைக்கும் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணுமே தவிர, கொஞ்சம் உனக்கு தெரிஞ்ச கேட, கொஞ்சம் பார்த்த கேட, கொஞ்சம் உன்னுடைய சிந்தை மாறக்கூடாது, உன்னுடைய உணர்வுகள் மாறக்கூடாது, உன்னுடைய உண்மைத்துவம் மாறக்கூடாது, உன்னுடைய கீழ்ப்படுதல் மாறக்கூடாது. உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல எப்பொழுது பற்றி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தேவன் உயர்த்திட்டான், கொஞ்சம் தேவன் அற்புதம் செஞ்சிட்டான், கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்திருந்தா, நம் நிலைகள், நம் சிந்தைகள், நம்ம வார்த்தைகள், நம்மளுடைய நடத்தைகள் வேறு வேறு மாறுகிறது. மரத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மரத்துக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன். அந்த மரம் வேறு எதுக்குமே புரோஜனம் இல்லாம அது அங்கேயே தான் நின்று அதோட வேலை செய்யும். நீங்க மனுஷர்கள் போல நீங்க இருக்கணும்னா, கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம மாறணும். மரம் போல இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா? மரம் போல அதிலேயே தான் நிற்போம். மழை அடிச்சாலும் அப்படியே தான் இருப்போம், வெயில் அடிச்சாலும் அப்படியே தான் நிற்போம், புயல் காற்று அடிச்சாலும் அப்படியே நிற்போம். ஒரு நாள் நம்மளே செத்து போயிடும். மரம், the tree, கனியும் கொடுக்காது. அதோட வேலை என்ன தெரியுங்களா? இலை கொட்டும், இலை முளைக்கும், இலை கொட்டும், இலை முளைக்கும். அதுதான் இன்னைக்கு விசுவாசம். இலை முளைக்கும் கொட்டும் அல்ல, தேவனுடைய மகிமைங்கிற ராஜ்யம் நம்ம மேல இறங்கி வரணும். இன்னைக்கு விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நம்மக்குள்ள நீ சொல்லுகிற வார்த்தையின்படி தேவனோட சித்தம் நடக்கணும். அதான் விசுவாசம். இன்னைக்கு இந்த மனுஷன், இந்த குருட கண்ணு திறக்கப்பட்ட கேட பார்க்கிறா. எல்லா மனுஷர்களும் மரம் போல இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை மரம் போல இருக்கு. கனி கொடுக்க முடியல. மனுஷர்களை போல தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியல. நல்ல விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, ஜெபங்களை, கர்த்தர் மேல விளப்படுகிற விசுவாசம் நமக்குள்ள வர மாட்டே. நம்ம வீட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், சேவை வீடா இருக்கட்டும், சொந்த வீடா இருக்கட்டும், ஒரு லெட்டர் வந்துருச்சு போஸ்ட்ல. அந்த என்வலப்பை திறந்து பார்க்கறீங்க, ஒரு மஞ்சள் லெட்டர், சோப்பு லெட்டர். கல்யாண லெட்டர் இல்ல, கல்யாண பத்திரிக்கை இல்ல, அது இல்ல, மறந்து வேற எது பேர். கல்யாண பத்திரிக்கை மஞ்சள்னு சொல்றீங்க, சோப்பு. இப்ப எல்லாம் கலர் கலரா வந்துருச்சு, பர்பிள் வந்துருச்சு, ஒன்னும் கருப்புல தான் வரல கல்யாண பத்திரிக்கை. ஏன் சரி சரிங்க முடிச்சிருங்க. சோப்பு லெட்டர், கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. உங்க முகலாம் எப்படி இருக்கும்? இப்ப ஏமோன் எடுத்துட்டு வர்றாரு ஐயா, அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்? ஏன் ஏமோன் அப்படி இருக்கும்? என்ன ஏமோன் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே சொல்ல. ரெண்டாவது சொல்லுங்க, அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே நடக்கட்டும். இன்னைக்கு எந்த காரியங்களும் உங்க விசுவாசத்தை தடுமாற செய்யக்கூடாது. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம்
இந்த லெட்டரை காட்டிலும் பெரிதா இருக்கணும். இது தேவ சமூகத்தை நீங்க வச்சுங்களேன், அற்பமா எல்லாம் மாறி போயிடும். என் வாழ்க்கையில நான் ஊழியத்தின் மத்தியில் நிறைய காரியங்கள் பாடுபடுத்தும் போது, பயப்படும் போது, தடுமாறும் போது, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இது எப்படின்னு எனக்கு தெரியல, என் இறுதி ரொம்ப பதறுது, ஆண்டவர் செய்து முடியும். அங்கே போகும்போது சிம்பிளா எல்லாம் முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாம மாறிடும். அதெல்லாம் அந்த அளவுக்கு இஷ்யூ இல்லை, ஈஸியா போயிடும். கர்த்தரை நம்பும் போது அந்த விசுவாசம் உங்களை அந்த விடுதலைக்குள்ள உங்களை கொண்டு போகணும். இந்த மனுஷனை போல அபி விசுவாசம், அங்க போய் பாருங்க, அவனோட விசுவாசம், அவனுடைய பார்வை மரங்களை போல இருக்கிறாங்க. நான் பாக்குறேன், கண் திறந்துருச்சு, பார்வை பெற்றுட்டேன். ஆனா ஜனங்களாம் எப்படி இருக்காங்கன்னா மரம் மாரி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மரம் உங்க வீட்டுல தடையா இருக்குன்னா, அந்த மரம் உங்களுக்கு கனி தரலன்னா, இப்படி வச்சுக்கீங்களேன், உங்க வீட்டு மணிக்கு ஒரு மரம் இருக்கு, உங்க வீட்டு வாசப்படி உங்க வீட்டு உள்ளுக்குள்ள அந்த மரத்துடைய இலைகள் வந்து அசிங்கம் பண்ணுது, கரைகள் ஆக்குது, குப்பையா மாத்துது, புழுவுகள் வருதுன்னா அந்த மரத்தை என்ன பண்ணுவீங்க? அப்படியே இருக்கட்டும் பாச, அது இருக்கட்டும், நான் அப்படியே இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? வெட்டு கட்டியா ரம்பத்தை போடுகிறா சாட்சி, அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம மரம் போல இருக்கிறோம்னா இந்த விசுவாசத்தை தேடுங்க, மனுஷர்களை போல மாறுங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசமாய் பலப்படுங்க. ஆமென். தொடர்ந்து பாருங்க, அவன் சொல்லுகிறான், இவர்கள் மரம் போல நான் பார்க்கிறேன்னு சொன்னதுக்கு பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, அவன் கண்களின் மேல் பாருங்க, அதோடைய அர்த்தம் என்னன்னா அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தை தேவன் அந்த மகன் மேல மறுபடியும் அந்த குருடர் மேல கை வைக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ முத சிந்திச்சிய, அது வேண்டாம், அது அவிசுவாசம், அது சிந்திக்காத. சில நேரத்துல நான் என்னோட ஊழியத்தில் அன்பா சொல்லுவேன், கேட்கலன்னு அடுத்தது வம்பா தான் சொல்லணும். அன்புக்கும் வம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹலோ சிஸ்டர், பிரதர், கேட்கலன்னா ரெண்டாவது ஆபீஸ்க்கு திருந்தவே மாட்டியா, அடங்கவே மாட்டியா, மாறவே மாட்டியா? வேதம் என்ன சொல்லி தெரியுங்களா? 3 தடவை ஒருத்தங்களை கூப்பிட்டு மரியாதையா பேசுங்க, அவங்க கேட்கலன்னா அடுத்தது சபையில இருக்கிற மூப்பர்களை வைத்து பேசுங்க, அப்பயும் கேட்கலன்னா 3வது எல்லா சபை விசுவாசிகள் மண்ணுக்கு கேளுங்கன்னு வேதம் போட்டிருக்கு. சபையில ஒரு வேதத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவிசுவாசங்களை நம்ம கழட்டி எரியணும். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஆண்டோடைய கரம் அவனை தொட்ட போது, 2வது அவனுடைய கண்கள்ல தேவனுடைய கரம் தொட்ட போது, நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வசனங்களில, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை, அது நம்மளுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடாது, விசுவாசத்தை கொண்டு வரணும். நீ விசுவாசமா ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்டு அங்கே ஆண்டவர் அற்புதம் அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நீ ஜெபித்தா, உன்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருந்தா, நீ ஆண்டவருடைய ஆவியில அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல நீ ஜெபித்தினா, கர்த்தர் அவருடைய மகிமையை அங்கே விளங்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் நீங்க இருங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்கணும்னா விசுவாசம். என்னோட ஊழியங்கள்ல, வேதங்கள்ல பயங்கரமான அடையாளங்கள் எல்லாம் இருக்கியா. மரித்த லாசரு நம்ம எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், தேவனோட வார்த்தை அவனோட உயிரோடு ஏற்படுது. நீ ஜெபித்தா மரித்திருக்கிறவனோட விசுவாசத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பும். விசுவாசிங்க, எதை கண்டு சோர்ந்து போகாத, உனக்குள்ள விசுவாசம் வளரணும். வளர்கிற விசுவாசம் உனக்கு இருக்கணும். உன் விசுவாசம் மற்றவர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரணும். ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா மத்தவங்க ஏதோ தானமா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் விசுவாசம். அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீங்க உடனடி என்ன பண்ணணும்? இல்ல இல்ல இல்ல, நம்ம ஆண்டவரை தேடணும்.
அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நாங்க எல்லாம் தியேட்டருக்கு போறோம், படம் பார்க்க போறோம். அப்படியா, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சிருக்காரு, ஆனா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போறேன், எனக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறியான்னு நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் விசுவாசம். ஆமென். பாஸ்டர் எங்கேயோ பார்த்தீங்களே இது சொல்றாங்க. ஐயா, நான் மற்ற சபையில நடக்கிறத பேசல, இந்த சபையில இந்த கூட்டத்தில் இருக்கிறதுன்னு தான் நான் பேசுறேன். நான் முகத்துக்கு பின்னாடி பேசணும் அவசியம் இல்லை. மைக்கை பிடிச்சிட்டுனா நான் மைக் மோகன் இல்லை, மைக்கை பிடிச்சிட்டுனா நான் தேவனோட மனுஷன். உன்னை ஆண்டவர் தேட்டருக்காக போக சமாதானத்தை உனக்கு விசுவாசத்தை கொடுக்கல. உன் கண்ணை திறந்தார போயிட்டு அந்த படத்துல பார்க்கறதுக்கு ஒண்ணு விடல. புரியுதுங்களா? எதுக்கு ஆண்டவர் விசுவாசம் கொடுத்தா, ரட்சிப்பை கொடுத்தா தெரியுங்களா? அவருடைய மகிமையை நல்ல பாடம் இருந்தது. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையானரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக ஆண்டவர் மகிமையா இறங்கி வருகிற இடம் தேவஸ்தானம். மகிமையா இறங்கி வருகிற தேவஸ்தானம். பாருங்க, நம்மளுக்கு அவ்வளையும் படிச்சு புரிஞ்சு கொள்ள நம்மளுக்கு படிப்பும் தெரியாது. முக்கியமா சொல்ல போனா எனக்கு தமிழே தெரியாது. ஆனா நீங்க தமிழ் ஆராத நீங்க எத்தனை பேர் கேட்ட காட் இங்கிலீஷ் செவிசா, காட் பாஷா செவிசா. நான் ஒண்ணு சொல்றேன், ஐ அம் இந்தியன், ஐ அம் பருப்பு கறி என் ஊருக்கா அப்பளம் அப்பளம், ஐ அம் இந்தியன். இங்க தமிழ்ல தான் பிரசங்கம் பண்ண, கேட்டா கேளு. இப்படி இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம ஒரு மாதிரியா ஆண்டவர் பயன்படுத்துற அபிஷேகருக்கு வழி நடத்துறதுன்னு சொல்லி என்ன காஜாங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்க ஒரு சபை கிடைச்சிருச்சு. அங்க வந்ததுல பாதி பாகிஸ்தான், பாதி ஸ்ரீலங்கா. நான் போய் நடுவில் மாட்டிக்கிட்டேன். அப்ப அந்த சபை நடத்துறவங்க பிரசர் இந்த மாதிரி 2 லாங்குவேஜ்ல நீங்க பிரசர் கேளு. என் பாஸ்டர் எப்படி சொல்லுவாரு, மை broken English break your heart ன்னு. அதை நினைச்சுட்டு சொல்லிட்டேன், இங்க இருக்கிற இருதயம் உடையட்டும் அப்படின்னு. ஆனா பிரசங்கம் பண்ண எனக்கு தான் தெரியும், இல்ல கேட்டவன் அவனுக்கு தான் தெரியும் என் இங்கிலீஷ் நல்ல வார்த்தையா ஏசனா கெட்ட வார்த்தையா ஏசனா. அதோட அந்த சபைக்கு அந்த விசுவாசி கையெடுத்து கும்பிட்டா, என்னை விட்டுருங்கடா, என் இடத்துக்கே போயிடுறேன், என் ஜனங்கள்டே போயிடுறேன், நீங்க ஏதோ பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு கரெக்டா ஒரு மேற்பணம் கொடுத்துருப்பா. சார் உங்களுக்கு நன்றி, இந்த விசுவாசிக்கு நன்றி, நீங்களே பாத்துங்க. இன்னைக்கு அறியாத தகுதி இல்லாத நம்மள அந்த விசுவாசம் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கு, நம்மளை உயர்த்தி இருக்கு. இன்னைக்கு இந்த மனுஷன் ஆண்டவர் அவனுடைய மேல் மறுபடியுமா அவிசுவாசமா இருக்கிற இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மறுபடியுமா இயேசு சொல்றாரு, வளருங்க, உங்க விசுவாசத்துல வளருங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணும். விசுவாசத்தினால நீங்க தேவ மகிமையை அடையணும். அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க. அவிசுவாசமா பேசாதீங்க, சிந்திக்காதீங்க. மரம் போல இருக்கு, காக்கா போல இருக்கு, வெறி நாய் இருக்கு, கொலை நாய், அதெல்லாம் வேண்டாம். அவிசுவாசம் எடுத்து போட்டு உன் முன்பாக தேவனை நினைத்துக் கொண்டு கர்த்தர் உன்னை அற்புதம் செய்வார். கடைசியாக அந்த வசனத்துல பாருங்க, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார். அவர் கண்களின் மேல் கை வைத்த போது அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவர் சொஸ்தமடைந்து, ஆமென், ஹல்லேலூயா.
விசுவாசமும் உன்னை குணமாக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க வசனம் சொல்லுது, நீ கட்டளையிடுகிறத, நீ ஜெபிக்கிறத தேவன் கேட்டு அந்த வல்லமையும் சுகமும் கர்த்தர் அனுப்பி அவர்களை குணமாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனம்? இந்த இடத்துல நீங்க எதை விசுவாசமா ஜெபிக்கிறீர்களோ, நீங்க விசுவாசமா எதை நீங்கள் நம்புகிறீர்களோ, அந்த விசுவாசம் பிணியாளிகளை, வியாதிஸ்தர்களை, பலவீனர்களை, கட்டில் இருக்கிறவர்களை, வியாதியில அமர்ந்திருக்கிறவர்கள், மரணத்துல போகிறவர்கள், பிரச்சனையில காணப்படுகிறவர்களை விடுதலையாக்குற விசுவாசம் இங்கே உங்கள் மத்தியில் இருக்கு. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிங்க. ஆண்டவர்னால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. தேவனை நம்பி பாருங்க. இந்த குருடனை ஆண்டவர் குணமாக்குறது போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் குணமாக்க வல்லவராக. எல்லாரும் எழுந்து வரணுமா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே அவிசுவாசமாய் இருந்து மரங்களை போல கனி தராதபடிக்கு, ஆண்டவரே சுகமாகாதபடிக்கு